இந்த சாப்டர் ஸ்டார்ட்டிங்கில் குயின் சாப்பிட்றாங்க. ஐயோ ரொம்ப காரமாக இருக்குது, ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. நானே 7 ஸ்டார் டீமன் காட்ரி லெவலில் இருக்கேன், ஆனால் எனக்கே இவ்வளோ காரம் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எலிசபெத் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சாப்பிடு, ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு குயின் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஆனியனை வெட்டி போட்டால் கொஞ்சம் காரம் கம்மியாகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே கையில் வச்ச வெட்டுறாங்க. அப்படியே தூள் தூளாக போயிடுச்சுங்க. அட சாமி என்றா இது, அவன் கையில் வச்சு இப்படி சாப்பாக நறுக்கிட்டானு, இவனுக்காடா ஷார்ட் டெக்னிக் தெரியாதுன்னு சொன்னாங்க. பட்டை நிமித்துறானே. அப்புறம் அவன் கையில் வச்சுக்கிற நைஃபும் சாதாரணமாக தெரியலையே, அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் அதில் குழம்புல போட்டோன்னே அப்புறம் நம்ம டீமன் குயினுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு தர்றாங்க. இப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு. அப்புறம் மிஸ் இந்தாங்க உங்களுக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஹீரோ கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அப்படின்ட்டு அவங்க வாங்க போகிறாங்க. ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குயின். உனக்கு 3ல் 1 தான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ல் 1 கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டீமன் குயின் அப்படின்ட்டு அந்த எல்டர் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க கை தூக்குன்னு அந்த 3 பொருள் பறக்குதுங்க. அந்த குழம்பு சட்டியும், கிச்சன் நைஃபு, அப்புறம் அந்த டாய்ச்சி ஷார்ட் மேனுவலும் பறக்குது. ஐயோ சோறு பறக்குது, பார்த்து கீழே வந்துட போகுது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அப்புறம் குயின் சொல்கிறாங்க, இதில் 3த்தில் நீ 1 தான் சூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து அந்த குழம்பு, அப்புறம் இன்னொன்று அந்த தாய்ச்சி ஷார்ட் டெக்னிக்கு, அப்புறம் கிச்சன் நைஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிச்சன் நைஃபுமே அந்த தாய்ச்சி ஷார்ட் டெக்னிக்கோட ஒர்த்து இல்லை, ஆனால் அந்த குழம்பு கூட ஏதோ ஒர்த்துன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அப்போ உனக்கு அந்த கிச்சன் நைஃப் வேண்டாம்ல, அப்போ அவளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு குயின் சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்படி வெங்காயம் வெட்டுவேன் அது இல்லாமல் அப்படின்னு ஹீரோ கேட்குறாங்க. எனக்கு புரிஞ்சிச்சு, இப்போ நான் அந்த குழம்ப சாப்பிட்டேன்னா நான் வந்து 5 ஸ்டார் டீமன் கிங்கோட லெவலில் இருக்கேன். இப்போ அதை சாப்பிட்டேன்னா நான் வந்து 7 ஸ்டார் டீமன் கிங் லெவலுக்கு ப்ரொமோட் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் நான் வந்து இந்த கிச்சன் நைஃபை சூஸ் பண்ணேன்னா அது வந்து என்னோடய எஸ் ரேங்க் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு தூசி மாதிரி தான், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது, அது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு இந்த ஹீரோ வந்து சொல்கிறான் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. வேறு வழி இல்லைண்ணே, எனக்கு அந்த மேன்யூவில் தான் நான் சூஸ் பண்ணி ஆகணும். சரி டீமன் குயின் நான் வந்து இந்த மேன்யூலே சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு கதவை உடைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா, ஆல்ஃபா நீ வந்துட்டியா, அட அந்த பைத்தியக்காரன் பண்ணுறா அப்படின்ட்டு நம்ம டீமன் குயின் பார்க்குறாங்க. இதோ வந்துட்டேன்டா உன்னை கொல்றேன், இப்போ சாவடிக்கிற பாருங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக அட்டாக் பண்ண வந்துட்டுருக்குறாங்க. திரும்ப இவன் வந்து சோடை பொசஸ் பண்ணிட்டானா, இப்போ நான் பார்த்துக்கிறேன், லீப்பிங் கொஞ்சம் நேரம் உங்கள் கிச்சன் நைஃபை கடனாக வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கிச்சன் நைஃபை வந்து பிடிக்கிறாங்க. அப்படியே அந்த ஜீனி மாதிரி வருதுங்க அந்த ஸ்பிரிட்டு. பார்த்தோன்னே ஐயோ என்னோடய லைஃப் ஃபோர்ஸே இழுக்குதே, என்னால் இதை யூஸ் பண்ண முடியாது போல் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க எனர்ஜி பூரா ட்ரைன் பண்ணி அப்படியே எலும்பு கூட ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அப்புறம் அந்த கிச்சன் நைஃபு கீழே விழுந்தோடனே அது பார்த்திங்கன்னா கரகரன்னு சுற்றிட்டு போகுதுங்க நம்ம ஆல்ஃபாவை நோக்கி. அவ்வளோதான் சோழி முடிச்சு அப்படிங்கிறாங்க. ஆல்ஃபாவை பார்த்திங்கன்னா 2ஆக வெட்டிட்டு போயிடுச்சுங்க. அப்படியே அந்த ஒரு ஷாடே 2ஆக பொழந்துருச்சுங்க. அப்புறம் திரும்ப கரகரன்னு சுற்றி நம்ம ஹீரோ கையிலேயே வந்து நின்றுச்சுங்க. அப்புறம் ஒருத்தி என்னென்னா சாக கிடக்குற, இன்னொருத்த உசுரோடு இருக்கிறான்னானே தெரியலையே. ஐயோ இங்கே என்னடா நடக்குது, எனக்கு மண்டையை வெடிச்சிடும் போல் இருக்குன்னு ஹீரோ கத்துறாங்க. அப்புறம் அடுத்த சீனில் வந்து அந்த டார்க் கில்டோட பிளேஸில் தாங்க காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு ஓனாய் மாதிரி தாங்க இருக்குது, அது வந்து அடிபட்டு கிடக்குதுங்க. ஏன் நீ செத்துட்டியான்னு அந்த டிவி மாதிரி இருக்கிறது ஒன்று கேட்குதுங்க. அப்புறம் ஷாக் கொடுத்தோன்னே யாரா செத்தா, கொஞ்ச நேரம் கண்ணா சுந்துட்டேன், இப்போ வாடா உன்னை முடிச்சு கட்டுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு சாஃப்ட் ஏர் கிஸ் வந்து ஒன்று வருதுங்க.
என்ன ஒரு வாசனை அப்படின்ட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்ட்டு அந்த ஹார்ட் பொண்ணு வருதுங்க. இவங்கள ஹார்ட் பொண்ணுன்னே வச்சுக்கலாங்க. அப்புறம் நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, கொஞ்சம் அமைதியாகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீ அவனை கொன்னே போட்டிருக்கலாம், அவனை போய் மயக்கிட்டியே எப்படி அப்படின்ட்டு அந்த டிவி சொல்லுதுங்க. அவனை வச்சு நிறைய வேலைகள் பண்ணலாம், அதனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கா உனக்காம்மா அப்படின்ட்டு டிவி கேட்குதுங்க. நமக்கு தான் எல்லாத்துக்கும் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஒரு முட்டையை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா அந்த எமிலி இருக்குங்கள, நம்ம டீமன் குயினோட அந்த பெட்டு கோல்டன் ட்ராகன் வந்து திரும்ப முட்டையாகவே மாறிடுச்சுங்க. அப்புறம் அந்த கிழவன் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ திரும்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த முட்டைக்கே போயிட்டீங்களா, இதனால் உங்களை அட்டாக் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டுக்கிறீங்களா அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு, அவன் இருக்க அந்த ஒரு பெரிய ஒரு இதிலிருந்து அனுப்புகிறாங்க, ஒரு டென்டக்கிள்ஸ் மாதிரி. அது பார்த்திங்கன்னா போய் முட்டையை அப்படியே முழுங்கிருச்சுங்க. முழுங்கிட்டு அது தனியாக இன்னொன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க, அது வைக்கிற மாதிரி. அது உள்ளே போட்டோன்னே நம்ம டீமன் குயின் மாதிரியே ஒரு லைட்டான ஒரு உருவம் தெரியுதுங்க அதில். அப்புறம் அவனும் வந்து உள்ளுக்கு போயிட்டாங்க அந்த இதுக்குள்ளேயே. அப்புறம் அவன் வந்து அப்படியே அந்த ஒரு இதுக்கு மேலே போய் அப்படியே அவன் க்ரியேட் ஆகிட்டாங்க. இந்த பவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பவர் இருந்துச்சுன்னா நான் வந்து மாஸ்டரை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவனுக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கான் போலங்க. அப்புறம் ஒரு பூச்சி வந்து இங்கே என்ன நடந்துச்சு, எல்லா இடத்துலையும் அட்டாக்காக இருக்குது, எல்லாம் செத்து கிடக்குறானுங்க அப்படின்ட்டு அந்த பூச்சியிலேருந்து வர்றாங்க. அதுவாக ஒரு பல்லி வந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு பல்லியே வந்ததுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, சீக்கிரமாக அடித்து போட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த கண்ணாடி போட்ட வந்து சொல்கிறாங்க. அதான் அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணுவாங்களே, ஸ்பெல் ரைட்டர் அவன் தாங்க. அதுதான் கொஞ்சம் வயசாகிடுச்சுல, அதனால தான் அந்த பல்லி அழிக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஒரு பாடி வேணும், வேற ஒரு பாடி, என்னை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்னோடய ஐடென்டிட்டியை, நீ ஏதாவது வேற ஒரு பாடி இருந்தால் கொடு அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் இதோ நாங்கள் வந்துட்டோம் மாஸ்டர் அப்படின்ட்டு அவங்க வர்றாங்க. ஆமாம், யார் இந்த 2 பேர்? மேலே ஒருத்தன் புட்டியை போட்டு நிற்கிறான், இங்கே ஒருத்தன் கிழவன் சட்டை இல்லாமல் நிற்கிறான் அப்படின்ட்டு அந்த ஓனாய் கேட்குதுங்க. அட முட்டா பயல, அவங்க தான்டா நம்ம ஹெட்டு, இங்கே சட்டை இல்லாமல் மேலே ஒருத்தன்ல வயசானவன், அவன் தான் நமக்கு லீடர் மாதிரி. அங்கே ஒருத்தன் பறக்கிறான்ல, அவன் தான் நமக்கு காடு மாதிரி. அவன் தான் அந்த பூச்சி க்ரியேட் பண்ணுறது, அந்த பேராசைடு, அப்புறம் அந்த டார்க் அயனு, அது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது அவன் தான். அந்த பேராசைடு இந்த பாடிக்குள்ளே அனுப்பிச்சு அவன் செத்த பிறகு அவனை கண்ட்ரோல் பண்ணுறது அவன் தான் அப்படின்னு சொல்லுதுங்க அந்த டிவி. அது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு அந்த ஹார்ட்டு பொண்ணு கேட்குதுங்க. அப்புறம் என்னையே கேளு, எனக்கு மட்டும் தெரியுமா, எனக்கே தெரியாது, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு டிவி சொல்லுதுங்க. அப்புறம் வந்து மனசில் நினைக்கிறான், இப்போதைக்கு நம்மளால் ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய முடிய மாட்டேங்குது, இப்போ ஒரு புதுசாக வேறு அந்த கார்ட் கில்டுன்னு ஒன்று வந்துருக்குது, அதனால வேலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுக்கிறது நல்லது தான். இப்போ தான் அந்த அந்த டார்ஃபோட கிங்டத்தையும் அப்புறம் அந்த அரேனாவில் ஃபைட் நடந்துச்சுல்ல கைஸ், அந்த கிங்டத்தையும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறது தான் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா நான் அனுப்பின ஆளுங்களை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கதையை முடிச்சிட்டானுங்க போல், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த பிளானை போட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, பை கைஸ்.